கிறிஸ்துவில் என் அருமை சகோதர சகோதரிகளே, பீட்டர் தமியான் அவர் தொழுநோயாளர்களின் பாதுகாவலர். அந்த காலத்தில் தொழுநோயாளிகள் அதிகமாக இருந்த காலத்திலே பீட்டர் தமியான் ஃபவுண்டேஷன் இருந்து தான் நிறைய பண உதவி செய்து அவர்களை பராமரித்தார்கள். அந்த பீட்டர் தமியான் வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் விளக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். அவர் தொழுநோயாளிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல பணியாற்றுகிறார், குருவானவராக பணியாற்றுகிறார். அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறார். அவருடைய புண்களை துடைப்பது, அவர்களோடு பேசுவது, பழகுவது. ஏனென்றால் தொழுநோயாளிகளை அந்த காலத்தில் வீட்டிலே சேர்க்க மாட்டார்கள், ஒதுக்கி வைத்திருப்பார்கள், அன்பிழந்து இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான அன்பையெல்லாம் செலுத்தி வந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அறைக்கு வந்த ஒரு பாடு என்ன பண்ணுவார்னா, ஒரு சுடுதண்ணியில் தன்னுடைய காலை வைத்து பார்ப்பார். பொதுவாக தொழுநோயாளிகளுக்கு அந்த உணர்வு இருக்காது. எனக்கு உணர்வு இருக்குதா இல்லையா என்று அவர் டெஸ்ட் பண்ணுவார். அப்படி ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாள் காலை வைத்து பார்க்கும் பொழுது அந்த உணர்வு இல்லை. அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமாக அவர் எல்லோரையும் கட்டிப்பிடித்து அணைத்து முத்தம் கொடுக்கின்றார். மக்களுக்கு தெரியல, என்ன திடீரென்று அவர் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரே. அப்போ அவர் சொன்னாராம், இதுவரை எனக்கு தொழுநோய் இல்லை, உங்களுக்கு தொழுநோய் இருந்தது, நான் அந்நியனாக இருந்தேன். இப்போ எனக்கும் தொழுநோய் வந்துவிட்டது, நான் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அவருடைய பணியை இன்னும் ஆழமாக அன்புள்ளம் கொண்டதாக செய்தார். அந்த அன்பை இன்னும் அதிகமாக பொழிந்தார். அவர்களில் ஒருவராக இருந்தார். இது ஒரு நிகழ்வு. நான் சொன்னேன், புனித அருளானந்தர் இல்லை என்றால் தமிழகத்திலே கிறிஸ்தவர்கள் அதிகமான பேர் இருக்க மாட்டார்கள். குறிப்பாக தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, ஈவன் இங்கிட்டு கோயம்புத்தூர் அந்த சைடெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் புனித அருளானந்தருடைய நற்செய்தி போதனை தான். புனித அருளானந்தர் தொடக்க காலத்திலே பணியாற்றும் பொழுது அவர் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறார். மொழியெல்லாம் கற்றுக்கொள்கிறார், மக்கள் உண்கிற உணவை உண்கின்றார். அப்பொழுது தன்னுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் தமிழகத்திலே பணியாற்றுகின்றேன், தமிழ் மொழி பேசுகிறேன், அவர்களோடு நான் கலந்துரையாடல் செய்கிறேன், தமிழ் உணவை உண்கின்றேன், தமிழர்கள் எப்படி உடை உடுத்துகிறார்களோ அந்த உடையை உடுத்துகிறேன், இங்கே இருக்கிற மக்கள் சன்னியாசி எப்படி காவி உடை அணிகிறார்களோ அந்த காவி உடை அணிந்து மக்களுக்காக பணியாற்றுகிறேன். ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை என்றால், அவருடைய தோல் வெள்ளை கருப்பாக இருக்குது, என்னுடைய தோல் வெள்ளையாக இருக்கிறது. ஆகவே இந்த தோல் கருப்பாக மாறுவதற்கு மருந்து இருந்தால் அனுப்புங்கள் என்று தன்னுடைய தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார். தான் மக்களில் ஒருவராக இருக்க வேண்டும், அந்த மக்களோடு நான் பயணிக்க வேண்டும், அந்த மக்களை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். மூன்றாவது, சிரியாவிலே சண்டை நடந்து கொண்டிருந்தது. இந்தியாவிலிருந்து அன்னை தெரேசா சகோதரிகள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது, சண்டை உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்திய எம்பசியிலிருந்து அந்த அன்னை தெரேசா இல்லத்திற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு செல்கிறது. தலைவிக்கு போர் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும், விரைவாக இந்திய நாடு திரும்புங்கள், அதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன பிறகு அந்த தலைவி சொல்கிறார்கள், நான் தனியாக முடிவெடுக்க முடியாது, என்னோடு 4 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களோடு கலந்து ஆலோசித்த பிறகுதான் நான் முடிவெடுக்க முடியும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அடுத்த நாள் காலையில் நான் உங்களை தொலைபேசி வழியாக அழைக்கின்றேன். அந்த 5 சகோதரிகளும் பேசுகிறார்கள், கலந்துரையாடல் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் 40 மனநிலை குன்றிய குழந்தைகள், மென்டலி சேலஞ்சு சில்ட்ரன், அவர்களை பாதுகாக்கிறார்கள். அடுத்த நாள் முடிவெடுத்து இந்திய தூதரகத்துக்கு தொலைபேசி வழியாக சொல்கிறார்கள், நீங்கள் சொன்னீர்கள் உடனே தாயகம் திரும்புங்கள் என்று, நாங்கள் திரும்ப மாட்டோம். ஏனென்றால் எங்களோடு 40 மனநலம் குன்றிய குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் தத்தளிக்க விட்டு நாங்கள் செல்ல முடியாது. நாங்கள் அவர்களோடு இருப்போம், இருந்தால் அவர்களோடு இருக்கிறோம், இறந்தால் நாங்கள் அவர்களோடு இறக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டான் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இந்தியாவிலே இறந்து போனார். அவருக்கு வயசு 83. இயேசு சபை துறவி, வடநாட்டிலே பணியாற்றியவர், சமூக பணியாளர். குறிப்பாக இந்த மலைவாசிகள் மத்தியிலே பணியாற்றியவர். அவர் அந்த மலைவாசி மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுத்ததனால் அரசாங்கம் அவர் மீது கண் வைத்தது. குற்றம் செய்தாத குற்றத்தை அவர் மீது சுமத்தி சிறையிலே போட்டது. சிறையிலே போட்டு அவருக்கு பெயில் கிடைக்க அரசாங்கம், அந்த நீதிமன்றம் மறுத்து கொண்டே இருந்தது. அவருக்கு பாக்கின்ஸ் நோய் இருந்தது. ஒரு குவளை கூட கொடுப்பதற்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு குனிந்து குடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் கடைசியில் நீதிமன்றத்தை அவர் கேட்டது என்னென்னா, நீங்கள் என்னை சிறையில் அடைப்பதை விட என்னை அந்த மக்களிடம் சென்று சேர்த்து விடுங்கள், நான் அவர்களோடு இருந்து மரித்து விடுகிறேன் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மக்களை அவர் அன்பு செய்தார். அன்பார்ந்த இறை மக்களே, நான் நேற்று சொன்னேன் இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி. அந்த இறை நம்பிக்கைக்கு உயிரோட்டம் கொடுப்பது அன்பு. அந்த அன்பிலே தலை சிறந்த அன்பு தாய் அன்பு. எந்த ஒரு குழந்தையும் தன் தாயை விட்டு பிரிய மனமே இருக்காது. நான் பல குழந்தைகளை சந்தித்து பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். பணக்கார குழந்தைகளையும் பார்த்துருக்கிறேன், ஏழை குழந்தைகளையும் பார்த்துருக்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் உனக்கு அது வாங்கித்தரேன், இது வாங்கித்தரேன், என்னோட வரியா அப்படின்னு கேட்டால் அப்படி யோசிக்கும். என்ன நீ ரொம்ப யோசிக்கிற, நீ என்னோட வா அப்படின்னு கேட்ட உடனே இன்னும் யோசிக்கும். வருவியா வரமாட்டியா? வரமாட்டேன். ஏன்பா? எங்கள் அம்மாவை விட்டுட்டு வர முடியாது. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகல, ரொம்ப விஷயம் தெரியாது. ஆனால் அம்மாவுடைய அன்பு அதுக்கு நல்லா தெரியும், அம்மாவுடைய பாதுகாப்பு நன்றாக தெரியும். அந்த அன்பை விட்டு நீங்கள் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும், எவ்வளவு வசதிகள் கொடுத்தாலும், அது அன்பு உயர்ந்தது என்பது அதற்கு தெரிகிறது. ஆகவே அன்பு என்பது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கைக்கு. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், திருவள்ளுவர் சொல்கிறார், ஒரு மனிதன் உயிரோடு இருப்பது அந்த நாடி துடிப்பை வைத்தல்ல, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறானா நான் அன்புடையவனாக இருக்கிறானா, அன்பு இல்லை என்றால் அவன் இறந்தவனாக கருதப்படுகின்றார்கள். அன்பு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நம்முடைய வீட்டில் அது நட்புறவாக இருக்கலாம், திருமண கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அது குடும்ப நட்புறவாக இருக்கலாம், அல்லது சமூக உறவாக இருக்கலாம். அதில் அன்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு உயர்ந்த பட்டம் கொடுத்தார்கள். அது என்ன பட்டம் தெரியுமா? அன்னைக்கு உயர்ந்த பட்டம் திருச்சபையிலே 5ஆம் நூற்றாண்டிலே கொடுத்தார்கள். எபேசு சங்கத்திலே கடவுளுக்கே தாய், கடவுள் தான் பெரியவர், அவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர், அவருக்கே தாய், இறைவனின் தாய். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். அப்போ இறைவனுக்கே தாய் அப்படின்னா அந்த இறைவனுடைய அன்புக்கே ஊற்றாக இருக்கக்கூடிய தாய் அன்பு என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஆகவே அந்த தாயுடைய அன்பு நம்ம சுவைக்கணும். அந்த அன்பு தான் நம்மளும் அவருடைய குழந்தைகளாக இருக்கிறனால தான் இந்த தாயை விட்டு யாரும் போக முடியாது. ஈர்க்கிறாங்க, எல்லாரையும் வரவழைக்கிறாங்க, எல்லா சமயத்தையும் வரவழைக்கிறாங்க. பல இடங்களில் வேளாங்கண்ணி மாத திருவிழா போய்கொண்டிருக்கிறது. இந்த மியான்மர் நாட்டிலே பல பங்குகளை போய்கொண்டிருக்கிறது. கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கிறது. இந்தியாவிலும் பல இடங்கள் கொண்டிருக்கிறது. ஆனால் வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை சமயம் கடந்து இனம் கடந்து வருகிறார்கள் என்றால் அந்த அன்பிற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நாள், அதனால் நீங்கள் எல்லாரும் நற்செய்தி புரட்டி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை படியுங்கள். அந்த அன்பினுடைய மேன்மையை அது விளக்குகிறது. நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தியெல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லையில் நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்கிறது. அன்பு பொறுமை உள்ளது, அரும்பு பொறாமை கொள்ளாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. என்றால் அந்த அன்பு ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த நாளிலே 3-4 வகையான அன்பை பற்றி நாம் யோசிப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உளவியல் அறிஞர்கள் செல்ஃப் லவ், உங்களையே நீங்கள் அன்பு செய்யுங்கள். நான் என்னை ஏற்றுக்கொள்ளணும். அருட்தந்தை பாக்கியராஜ் அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். நான் அழகாக இல்லை, நான் அவங்கள மாதிரி இல்லை, கடவுள் என்னை அழகாக படைத்திருக்கிறார், நான் என்னையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். செல்ஃப் லவ். அப்புறம் அடுத்தவர்கள் மீது நான் அன்பு செலுத்த வேண்டும். என்னை அன்பு செய்ய கற்றுக்கொண்டோம் என்றால், என்னை அன்பு செய்வதால் நான் பிறரை அன்பு செய்வது எளிதாக இருக்கும். என்னையே நான் அன்பு செய்யவில்லை என்றால்
பிறரை அன்பு செய்வது கடினமானது, பிறரை ஏற்றுக்கொள்வது கடினமானது. ஆகவே முதலில் தொடங்க வேண்டிய அன்பு என்னவென்றால் செல்ஃப் லவ். நான் என்னை அன்பு செய்கிறேனா? கேள்வி கேட்போம். நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேனா? அதற்கு பிறகு நான் பிறரை அன்பு. பிறர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நம்முடைய பெற்றோர், அண்ணன் தம்பிகள் வழியாக அந்த அன்பு ஆரம்பிக்கிறது. பிறர் மீது அன்பு, சமூகத்தின் மீது அன்பு, அதை விட நான் சொல்வேன் இயற்கையின் மீது அன்பு, விலங்குகள் மீது அன்பு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாள் ஒரு அருமையான ஒரு படம் ஒன்று, ஒரு சிங்கம், ஒரு யானை, யானையுடைய துதிக்கையிலே ஒரு சிங்கக்குட்டி. அதை இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த புகைப்படமாக சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு பாலைவனத்திலே அந்த சிங்கக்குட்டி ரொம்ப கஷ்டப்படுவதை பார்த்து யானை அந்த துதிக்கையிலே எடுத்து சென்ற காட்சி. சிங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சில நேரத்தில் சிங்கம், யானையெல்லாம் எதிரியாக இருப்பாங்க, ஆனால் ஒரு அன்பாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி ஒரு புலி சின்ன மான்குட்டியை பார்க்குது, ரொம்ப சின்னதாக இருக்க, இதை போய் சாப்பிடலாமா? அந்த புலி அந்த மான்குட்டியை பாதுகாக்கிறது. ஆகவே இயற்கைகள் பார்த்தீங்கன்னா, இயற்கைகள் கூட ஒரு அன்பு இருக்கிறது. நான் காலையிலே அந்த பக்கம் சென்று கொண்டிருந்தேன். புறாக்கள், ஒரு அம்மா புறாவுக்கான தீனி விற்கிறது, அதை எடுத்து போடுறாங்க, எல்லாம் பக்கத்திலே நிற்குது. ஏனென்றால் நம்மோடு நல்ல உறவு கொள்கிறது. அப்போ இயற்கையோடு உறவு கொள்ளும் பொழுது மிக அருமையாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு டெய்லர், வயசு 60, அவர் தினமும் ஒரு 4 அல்லது 5 நாய்களுக்கு பிஸ்கட் போடுறார். அப்போ அந்த பிஸ்கட் போடும் பொழுது அவர்கிட்ட கேட்டேன், தினமும் போடுவீங்களா? ஆமாம். எத்தனை நாய் வரும்? சில நாளைக்கு 4 வரும், சில நாளைக்கு 6 வரும், ஆனால் தினமும் போடுறேன். எத்தனை வருஷமாக போடுறீங்க? 20 வருஷமாக போடுறேன். இதனால் என்ன பலன்? நான் உயிர்களை நேசிப்பதால் நோய் நொடியின்றி வாழ்கிறேன் என்று சொன்னார். நான் உயிர்களை நேசிப்பதால் நோய் நொடியின்றி வாழ்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களை, எல்லா உயிரினங்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இந்த மண் புத்த சமயம் உள்ள மண். புத்த சமயத்தில் ஒன்று இருக்கிறது, ஜீவகாருண்யா. எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது, நேசிக்க வேண்டும். ஆகவே அந்த அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்போம். யாருக்கும் பகை உணர்வு வேண்டாம். எங்கே தெரியுமா பகை அதிகமாக இருக்கிறது? நம்முடைய, நான் பார்த்தவரை உறவுகளிலே யார் நெருக்கமாக இருக்கிறோமோ அங்கே தான் பகை அதிகமாக இருக்கிறது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அவங்கள பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டோம். அவங்களுக்கு பார்க்கறதுக்குன்னா நம்ம பல காரணங்கள் சொல்கிறோம். ஆனால் மற்ற காரியங்களுக்கெல்லாம் செல்கிறோம். தெரியாத ஒருத்தரெல்லாம் அன்பு செய்கிறோம். முதல்ல நம்முடைய உற்றார் உறவினரை அன்பு செய்வோம், அவர்களை நேசிப்போம். ஒரு சிலரை நான் கேள்விப்படுகின்றேன், பார்க்கின்றேன். அவர்கள் தங்களை மட்டும் பார்க்கவில்லை, யாரெல்லாம் அவருடைய சொந்தக்காரங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. அது அன்பினுடைய வெளிப்பாடு, உறவின் வெளிப்பாடு. அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் கஷ்டத்தை, இது முதல் வகையான ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதையும் கடந்து தெரியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வது மற்றொரு வகை. அப்போ இந்த மாதிரி உற்றார் உறவினரை பார்க்கின்ற ஆட்களையும் பார்க்கின்றேன், உற்றார் உறவினரை நேசிக்காத ஆட்களையும் பார்க்கின்றேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு ரொம்ப முக்கியமானது. அன்பு இருந்தால் வாழ்க்கை செழிக்கும், அன்பு இருந்தால் மகிழ்ச்சி பெருகும். ஆகவே அன்னை மரியாள் அன்பினுடைய ஊற்றாக இருக்கிறார்கள், தாயன்பின் ஊற்றாக இருக்கிறார்கள். அதனால தான் ஈர்க்கப்படுகின்றோம், அதனால தான் அவங்க கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அவங்க அன்பு உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், நமக்கு பாதுகாப்பு தர்றாங்க, நம்முடைய தேவைகளை குறிப்பறிந்து செயல்படுகிறார்கள். எவ்வாறு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்துவ மக்களாய நமக்கு அன்னையினுடைய அன்பு முக்கியம். நான் ஏற்கனவே அன்று சொன்னேன், எல்லா புனிதர்களும், அன்னையை நேசிக்காத புனிதர்களே கிடையாது. புனித அருளானந்தர் தன் வாழ்நாள் முழுவதும் தன் கழுத்திலே ஜெபமாலை அணிந்ததாக வரலாறு இருக்கிறது. ஆகவே தாய் அன்பை சுவைப்போம். நம்ம அப்பா அம்மா நினச்சி பாருங்களேன், நம்முடைய தாயை நினச்சி பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருக்குறாங்க. அந்த அன்பில் நிலைத்திருப்போம், அந்த அன்பிற்கு நன்றி செலுத்துவோம். நீங்களாம் சில பேர் தாய்மார்களாக இருக்கிறீர்கள், அந்த தாய் அன்பை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த குழந்தை அந்த தாய் அன்புக்காக ஏங்கி விட்டுக்கிறார். இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், அன்பிற்காக ஏங்குகிறவர்கள் இருக்கிறார். இறுதியாக இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்ல வருகிறேன். ஒரு பெண்மணியை பார்த்தேன், சோகமாக இருக்கிறார்கள், ரொம்ப பேசவில்லை. ஆனால் அடிப்படையில் என்ன காரணம் என்றால், அவர்களை யாரும் அன்பு செய்யவில்லை. பிறந்த வீட்டிலும் அன்பு செய்யவில்லை, புகுந்த வீட்டிலும் அன்பு செய்யவில்லை. எனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வில் இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களுக்கு அன்பு கொடுத்தால் எனக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பை கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அன்பில்லாதவருக்கு அன்பை பகிருங்கள், நீங்கள் அன்பில் வளர்வீர்கள், அன்பு உங்களை இன்னும் வளர்க்கும். அத்தகைய சிந்தனையோடு தொடர்ந்து நம்ம இந்த நவநாளை நாம் தொடர்வோம். ஆமென்.